ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. நான் வீட்டிலேருந்து தைக்கிறேன்க்கா, எனக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் தைக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது. ஒரு 3 ப்ளவுஸ் தைச்சாலே நான் டயர்ட் ஆகிடுறேன். என்னால் வந்து டைம் மேனேஜ் பண்ணி தைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களாலையும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 4 ப்ளவுஸ் தான் தைக்கிறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா, கண்டிப்பாக 6 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸ் உங்களால் தைக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோக்கு போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்றீங்க, அக்கா லாங் வீடியோ போடுங்க, அப்பனா தான் நான் வந்து தைக்க ஆரம்பிக்கிறேன், உங்க வீடியோவை பார்த்துட்டு தான் நான் தைக்கவே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறீங்க. சாரி, ஆனா கண்டிப்பா வந்து இனிமேல் ரெகுலரா வீடியோ போட ட்ரை பண்றேன். ஏன்னா வெளியில போற வேலை ஏதாவது இருக்கு அப்படின்னா நான் அந்த டைமை வந்து சுருக்கி நம்ம அந்த டைமுக்குள்ள நமக்கு என்ன முடிக்க முடியுமோ அதை முடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு. பிளவுஸுமே கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால எதுக்கு அப்படின்னா ஒரு 15 நாளா வந்து கிட்டத்தட்ட யூனிஃபார்ம் நிறைய ஓடிட்டு இருந்ததுனால என்னால வந்து பிளவுஸை வந்து பார்க்க முடியல. இப்போ வந்து யூனிஃபார்ம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ பிளவுஸ் எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம அதையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தைக்கிறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. நானே வந்து வீடியோ எடுத்து நானே போஸ்ட் பண்றதுக்கும் எனக்கு கொஞ்சம் டைமும் இல்லை, அதனாலதான் போட முடியல. ஆனா வீடியோ போட ட்ரை பண்றேன். இன்னொன்னு என்னன்னா, இந்த கஸ்டமர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இந்த 6 பிளவுஸுமே கேட்டிருக்காங்க. நான் இது எதையுமே நான் கட் பண்ணவே இல்லை. நேத்திக்கு வந்து வெளியில போற வேலை இருந்துச்சு அப்படிங்கறனால வெளியில போயிட்டு வந்தனால ரொம்ப டயர்டு, அதனால தூங்கிட்டேன். நான் காலையில பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தூங்கிட்டேன். காலையிலுமே வந்து சீக்கிரமா எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் 9 மணிக்கு இதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிளவுஸ்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் லைனிங் தான் கட் பண்றேன். எப்பவுமே வந்து கட் பண்றதை நைட்டு கட் பண்ணிட்டு காலையில போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகுற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் எப்பவுமே ரெகுலரா வந்து நைட்டே கட் பண்ணி வைக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு 8 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஃபாலோ பண்றது என்னன்னா, மணியை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். எத்தனை மணிக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிருவேன். அப்பதான் நம்மளால வந்து தைக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் வந்து இதுல 4 ப்ளவுஸ் வந்து காட்டன் ப்ளவுஸ் சொல்லியிருக்கேன். அது வந்து தைக்கிறதுக்கு நான் எவ்வளவு நிமிஷம் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 20 நிமிஷம் ஒரு ப்ளவுஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளவுஸை முதல்ல முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லைனிங் ப்ளவுஸ் வந்து நமக்கு சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா மினிமம் வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படின்னு எடுக்கும்போது தான் நமக்கு ஒரு அரை மணி நேரத்துலயாவது ப்ளவுஸ் முடிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் அப்படி எடுத்திருக்கேன். அப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம காலையில் கட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணி எடுக்கும்போது ஒரு 1 ஹவரில் கட் பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த ப்ளவுஸ் தைச்சு அதாவது கட் பண்ணி எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து 10:15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மிஷினில் உட்காரும் போது மணி 10:30 ஆயிடுச்சு. முடியாது, நேத்து வந்து நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன் அப்படின்னா இந்த பிளவுஸ் எல்லாமே உட்காந்துரும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, கஸ்டமருமே கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த பிளவுஸ்ல வந்து ஒரு 2 பிளவுஸ் வந்து நாளைக்கு கொடுத்தா போதும் தான். இருந்தாலும் நான் ஏன் 8 பிளவுஸும் கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச டைம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கே தச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ரெகுலரா வந்து நம்ம வந்து தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது. ஆனா ஒரு 2 நாள் வந்து வெளியில போயிட்டு வந்து திரும்ப மிஷின்ல உட்காரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால தைக்க முடியாது. கொஞ்சம் டயர்ட் இருக்கும். மிஷின்ல உட்கார்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க வந்து அப்படி நினைச்சிருக்கீங்களா? அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்னு வந்து கஸ்டமர் கேட்டுட்டே இருக்காங்க, ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேலை வந்து ஓடாது. ஏன்னா ஃபோன் அட்டெண்ட் பண்றதே நமக்கு குறியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் எப்பவுமே ரெகுலரா முன்னாடியே தைக்கிற மாதிரி பழக்கத்தை வச்சுக்குவேன். இந்த தடவை வந்து நமக்கு எதிர்பாராத விதமா நிறைய ஆர்டர் வந்து நமக்கு சுடிதார் வந்து யூனிஃபார்ம் வந்துருந்துச்சு. அதையுமே வந்து நோன்னு சொல்ல முடியல. அதனால தான் கண்டிப்பா அதாவது சில பேரை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம வேற வழி இல்லாம தான் வாங்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம என்னதான் வந்து நம்ம வந்து கடகடன்னு தைக்கிறோம், டெய்லி தைக்கிறோம் அப்படின்னா கூட சில விஷயம் வந்து பெண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு 10 பிளவுஸ் எனக்கு ஆர்டர் வருது அப்படின்னா நான் 10 பிளவுஸ் என்னால் தைக்க முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முடிக்க தான் ட்ரை பண்ணுவேன். எப்பவுமே வந்து இப்போ ஒரே கஸ்டமர் வந்து ஒரு 5 பிளவுஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதில் நான் 2 தச்சு கொடுத்துட்டு மீதி 3 வந்து வச்சிருப்பேன், ஒரு வாரம் கழிச்சு தரேன் அப்படின்னு. ஏன்னா அப்போ பிளவுஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கு அப்படின்னா நான் மொத்தமாகவே தச்சு கொடுத்துருவேன். நீங்களுமே வந்து உங்களுக்கு பிளவுஸ் ஆர்டர்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் ஒரு 10:30க்கு உட்கார்றேன் அப்படின்னா எத்தனை மணி வரைக்கும் உட்காருவீங்க? கண்டினியூஸா உட்காருவீங்களா? பேக் பெயின் உங்களுக்கு வராதா? கழுத்து வலிக்காதா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து கேட்குறீங்க. என்னன்னா நமக்கு ஒரு விஷயம் வந்து ஸ்டார்டிங்ல பழகும் போது தான் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க போக போக டெய்லி அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வலி தெரியவே தெரியாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா டெய்லி அந்த வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்கோம், அதனால நமக்கு தெரியாது. நிறைய பேர் இந்த கொஸ்டின் வந்து கேட்குறீங்க. எனக்கும் பேக் பெயின்லாம் வரதா செய்யும். எப்போ வரும் அப்படின்னா ரொம்ப லேட்டா, அதாவது 12 மணி 1 மணி வரைக்கும் தைக்கிறேன், ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா
மட்டும்தான். அதுக்கு மறுநாள் வந்து நான் கம்மியாக தான் எடுப்பேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தைக்கணுங்கிறத வந்து நான் ஃபிக்ஸடாக வச்சுருப்பேன். ஒரு எமர்ஜென்சி வர வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கும்போது நான் ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் நைட்டு தைச்சிருக்கேன். அடுத்த நாள் வந்து நான் எப்பவுமே அந்த ஒரு மணி வரைக்கும் இன்னைக்கு உட்காந்துட்டேன் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா நான் உட்கார மாட்டேன். நாளைக்கு வந்து ஒரு 3 ப்ளவுஸோட முடிச்சுக்கிடுவேன். அப்போ வந்து நான் மிஷின்ல உட்கார டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 11:30 மணிக்கு மேலதான் காலையிலே உட்காருவேன். அப்படி இருக்கும். அதனால என் உடம்புக்கு தக்கனதான் நானுமே வேலை பார்க்குறேன். நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, அக்கா டெய்லி தைக்கிறீங்க, உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் வராதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க கேட்குற கொஸ்டின் கரெக்ட் தான். நான் வந்து அதுக்கு தக்கன வந்து என்னோட ஷெட்யூல் வந்து மாத்திக்கிடுவேன். ஒரு நாள் ரொம்ப வேலை இருக்கு அப்படின்னா மறுநாள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுவேன். அந்த மாதிரிதான் தைக்கணும். ஒரேடிக்கா நம்மளால வந்து ஒரு வாரம் ஃபுல்லா தைச்சோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து கண்டிப்பா ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி டயத்துல தான் நமக்கு ரஷ்ஷா இருக்கும். அந்த ஒரு வாரம் ரெஸ்டே கிடைக்காது. அந்த டைம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நார்மல் டேஸ்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்போ வேணுமோ அந்த ரெஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிடுவேன். இன்னும் ஒரு சிலர் என்ன கேக்குறீங்க அப்படின்னா, அக்கா நீங்க சொல்ற மாதிரி நான் எல்லாமே பண்றேன், எல்லாமே ஃபாலோ பண்றேன்க்கா, வீட்டு வேலைலாம் சீக்கிரமா முடிச்சிடுறேன், ஒரு 11 மணிக்காவது உட்காரணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஷின்ல போய் உட்காரணும் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு, என்னால உட்கார முடியல, நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுத்துட்டு அக்கா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது தச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. இந்த வார்த்தையை டெய்லர்ஸ்ட்ட சொன்னாலே போதும், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த ப்ளவுஸை நான் தொடவே மாட்டேன். அது வந்து அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ தேவையில்லை போல, மெதுவாக தானே தேவை அப்படின்னு நம்ம மாச கணக்குல வச்சிருப்போம். அதுதான் நமக்கு பிரச்சனையா முடியும். ஏன்னா அவங்க வந்து வெளியில என்ன நம்ம கிட்ட இப்படி சொல்லியிருப்பாங்க, நீங்க பிஸியா இருக்கீங்க போல, நீங்க மெதுவா தாங்க அப்படின்னு. ஆனா வெளியில அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட நான் கொடுத்து 1 மாசம் ஆகுது, இன்னும் தச்சு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அப்படி சொல்ற கஸ்டமரோட ப்ளவுஸை தான் முதல்ல நீங்க தைக்கணும். நானுமே அந்த மாதிரிதான் ஸ்டார்டிங்ல நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ப்ளவுஸை நம்மளால தொடவே முடியல. அவங்க வந்து கேட்காம மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம தொடவே முடியல அப்படிங்கிற மாதிரி மற்ற எல்லா ப்ளவுஸும் தைப்போம். அந்த ப்ளவுஸ் எடுத்தா மட்டும் நமக்கு மிஷின் கிட்டேயே போக முடியாத அளவுக்கு இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு காசு வந்து கரெக்டா கொடுக்க மாட்டேங்காங்கக்கா, அதனாலதான் என்னால தைக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க, உங்க கஸ்டமர் வந்து யார் ரெகுலரா காசு தருவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தைக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த ப்ளவுஸையுமே நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 10 நாள் கழிச்சு கொடுக்காங்க அப்படின்னாலும் அந்த ப்ளவுஸையும் நம்ம வாங்கிதான் ஆகணும். காசு விஷயத்துல எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு சிலர் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து 10 நாள் கழிச்சு கொடுப்பாங்க, ஒரு சிலர் சொன்ன டைம்ல கொடுத்துருவாங்க, ஒரு சிலர் காசு கொடுத்துட்டு தான் ப்ளவுஸே கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்க அவங்க வந்து ஏமாத்தாம இருக்கணும், அவ்வளவுதானே தவிர இதுல வந்து எப்ப கொடுக்காங்க அப்படிங்கிறத. ஒரு சிலர் வந்து மாச சம்பளமா இருக்கும், 1ஆம் தேதி நான் சம்பளம் வாங்கிட்டு தரேன்பாங்க, கரெக்டா தந்துருவாங்க. அப்படி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கடன் கொடுக்கலாம், அதை பத்தி தப்பு இல்லை. ஆனா ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் 1 மாசமா என் கண்ணு முன்னாடியே வரலக்கா, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, அப்படி இருக்க கஸ்டமரை நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. எப்பவுமே வந்து இந்த தொழில வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்து இருக்கதான் செய்யும். என்னதான் வந்து கரெக்டா நம்ம காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாலும் ஒரு ஒரு ₹100 பெண்டிங் வச்சுட்டு போறவங்க இருப்பாங்க, இல்ல ₹100 கொடுத்துட்டு மீதியை பெண்டிங் வச்சுட்டு போறவங்க இருப்பாங்க. அதனால இந்த கஸ்டமர் வந்து எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க கொடுக்குற காசு வந்து தந்துருவாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து தச்சு கொடுங்க. இந்த 8 ப்ளவுஸையுமே நான் தச்சிருவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா கட் பண்ணிட்டேன். கண்டிப்பா தச்சிருவேன் அப்படிங்கிறது நான் நம்புறேன். இந்த ப்ளவுஸை வந்து தைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கு, எவ்வளோ நேரம் ஆகுது, நான் தச்சிட்டேனா அப்படிங்கிறதுமே நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா போடுறேன் நாளைக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, எப்பவுமே வந்து தைக்க உட்காரும் போது இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுனால எனக்கு இவ்வளோ ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்க உட்காருங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் அந்த ப்ளவுஸை தைச்சா ₹500 சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் நம்மளை வந்து நம்ம தைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து உருவாக்கும். நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு, பண பிரச்சனை இருக்கு, இன்னொன்னு நமக்கு நிறைய தேவையும் இருக்கு. அதனால அதுக்கு தக்கன நம்ம வந்து சம்பாதிச்சா மட்டும்தான் நம்ம ஃபேமிலியை வந்து ரன் பண்ணி கொண்டு போக முடியும். அதனால கண்டிப்பா வந்து அன்னன்னைக்கு உள்ள ப்ளவுஸை மேக்ஸிமம் அன்னன்னைக்கு தச்சு பழகுங்க. ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு தக்கன நம்ம எப்படி மாத்தி தைக்கணுமோ அப்படியுமே தச்சு பழகணும். ஏன்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து வெளியூர் போற மாதிரி நிலைமை இருக்கலாம், நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து ஸ்மார்ட்டா வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதையுமே கத்துக்கோங்க. எல்லாருக்குமே வந்து எல்லா தொழிலுமே வந்து செட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு ஒரு தொழில் தெரியும், அந்த தொழில உங்களால நல்லா வருமானம் சம்பாதிக்க முடியுது, பிளவுஸ் எல்லாம் வருதுக்கா அப்படின்னா கண்டிப்பா அந்த தொழிலை விட்டுறாதீங்க. கண்டிப்பா வந்து தைங்க. நம்மளோட கான்ஃபிடென்ட்டே வந்து நம்ம தொழில் தான். ஏன்னா நம்ம வந்து இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இல்ல, நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், நம்ம வந்து வாழ்றோம் அப்படிங்கிற நம்பிக்கை தான் நம்மளை வந்து அடுத்தடுத்து கொண்டு போகும். அதனால உங்க தொழில் வந்து உங்களுக்கு நல்ல தொழில் அமைஞ்சிருக்கு, அந்த தொழிலை விட்டுறாதீங்க. கண்டிப்பா வந்து டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடிச்சு பழகுங்க. கண்டிப்பா உங்களால முடியும், முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம நினைச்சோம் அப்படின்னா எதை வேணாலும் சாதிக்க முடியும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.